வணக்கம். ஒரு ராஜா நாட்டை திறம்பட ஆண்டு வந்தார். அவர் அவ்வப்போது நகர்வலம் செல்வது வழக்கம். அவருக்கென்று நிறைய மனசங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் ஒரு கிராமத்தை நோக்கி நகர்வலத்தை மேற்கொண்டார். நகர்வலம் சொல்லிட்டு கிராமங்கிற அது ஒரு ஓமை தான். அதாவது அவர் போய் பார்க்கறாருன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிக்கூடாது. அவர் போய் அந்த கிராமத்துக்கு போறாரு. அங்க பார்த்தா ஒரு விவசாயி குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் வாழ்ந்து வந்தது. மகிழ்ச்சின்னா என்னன்ட்டு அவங்கள்ட்ட போய் கிளாஸ் டியூஷன் படிக்கணும் போல இருக்கு. அந்த அளவு சந்தோஷமா இருக்காங்க. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னுடைய ஆட்சியில் இவ்வளவு மகிழ்ச்சியா என்று நினைத்தார். இருந்தாலும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் அவருக்கு என்ன ஒரு எண்ணம் தோன்றியிருந்தா, இவ்வளவு மகிழ்ச்சியா இவரால் எப்படி இருக்க முடிகிறது என்று யோசித்து கொண்டே இருந்தார். உடனே அவருக்கு வெறும் குழப்பமாக இருந்தது. நான் இந்த நாட்டை ஆள்கிறேன் ராஜா, என்னிடம் எல்லாம் இருக்கிறது, எனக்கு இந்த அளவு மகிழ்ச்சி இல்லையே என்று ஒரு வருத்தத்தில் மந்திரியிடம் கேட்டார். மந்திரி சொன்னார், அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றால் அவர் 99 கிளப்பில் இல்லை என்று சொன்னார். அது என்ன 99 கிளப்? அது என்ன அந்த கூட்டமைப்பு என்ன? 99 கூட்டமைப்பு என்ன என்று ராஜா கேட்டார். அதற்கு முன் உங்களுக்கு விளக்குவதற்கு முன் ஒரு விஷயத்தை செய்வோம் என்று அந்த ராஜாவிடம் கேட்டார். மந்திரி கேட்டார், ஐயா எனக்கு ஒரு 99 பொற்காசுகள் கொடுங்கள் என்று கேட்டார். அதை ஒரு பையில் போட்டு கட்டி ராஜாவும் அழைத்து கொண்டு மாறுவிடம் போட்டுக்கொண்டு அந்த கிராமத்துக்கு சென்றார். அந்த விவசாயியின் வீட்டிற்கு முன்பு விடிய காலை நேரத்தில் வைத்து விட்டு வந்து விட்டார். அந்த விவசாயி அதை காலையில் கதவை திறந்தவுடன் ஏதோ பை இருக்கிறது, பார்த்தால் உள்ளே பார்த்தால் தங்க நாணயங்கள். அதுவும் என்ன துவங்கினா 99 தான் இருக்கிறது. ஐயையோ என்னடா அது 99 தான் இருக்கிறது, இவ்வளோ நம்மளுக்கு கிடைத்ததே பெரிய விஷயம், இல்லை 99 இருக்கிறது, இது இன்னும் ஒன்று சேர்ந்து விட்டால் நம் 100 பொற்காசுகள் ஆகிவிடுமே, அந்த ஒன்றை நாம் சேகரிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தார். எல்லாம் அந்த வேலையை செய்ய அவருக்கு அதில் ஏகப்பட்ட மன உளைச்சல்கள், எல்லாம் அவருடைய நிம்மதி பறிபோக துவங்கியது. சிறிது காலம் கழித்து அந்த ராஜா அங்கேயே சென்று பார்த்தார். அந்த விவசாயி இப்பொழுது ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தார். என்னவென்று புரியவில்லை. மந்திரியிடம் கேட்டார், என்ன ஆகிவிட்டது என்றார். அதுக்கு மந்திரி சொன்னார், பல நேரங்களில் நாம் இப்படித்தான் இல்லாத ஒரு பொற்காசுக்காக 99 பொற்காசுகள் இருந்தாலும் அந்த ஒன்று இல்லாததை நோக்கி நம் வாழ்க்கை பயணத்தை செய்கிறோம். அது நம்முடைய குறிக்கோள் என்று நாம் சுற்றுகிறோம். அந்த குறிக்கோள் நமக்கு ஒரு உண்மையான குறிக்கோள் அல்ல. அதை பார்க்கும்போது காணல் நீர் போர்தான் இருக்கும். அது நமக்கு எப்படி நீராக கிடைக்காதோ அந்த தேவையில்லாத குறிக்கோளை நோக்கி நாம் வாழ்க்கையை முழுவதும் ஓடி அந்த 99 நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொலைத்து விடுகிறோம் என்று அந்த மந்திரி சொன்னார். இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருப்பதால் தான் நீ மந்திரி என்று அந்த ராஜா அவரை பாராட்டினார். அதுபோல்தான் பல நேரங்களில் நாம் இப்படித்தான் வாழ்க்கையை தொலைத்து விட்டு ஒன்றும் இல்லாத ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு ஓடுகிறோம். நம்மிடம் இருக்கும் 99 வெற்றிகளையும், நம்முடைய 99 மகிழ்ச்சிகளையும், 99 நிறைவான வாழ்க்கையும் விட்டுவிட்டு அந்த ஒன்றை நோக்கி ஓடுகிறோம். அதை செய்யாமல் இருப்பது சாலச் சிறந்தது. நன்றி.